கொஞ்ச நாள் முன்னாடி ஐ மேட் அ வீடியோ ஆன் பிகினர்ஸ்க்கு ஜஸ்ட் இந்த ப்ராடக்ட்ஸ் மட்டும் போதும்னு ஒரு 4 ப்ராடக்ட் கைட் மாதிரி வச்சு என்னென்ன வேணும் அப்படின்றத சொல்லியிருந்தேன். ஸோ அதில் வந்து எனக்கு கேட்டிருந்தாங்க, இதை வச்சு ஒரு டுட்டோரியல் பண்ணி காமிங்க அப்படின்ட்டு. ஜஸ்ட் சிம்பிளான லுக் மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாகவும் கிளம்பும் போதும் அந்த லுக் எப்படி உங்களுக்கு செட் ஆகும், ஜஸ்ட் அந்த 4 ப்ராடக்ட் மட்டும் வச்சு அப்படின்றது தான் இந்த லுக்கில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோவில் பேசிக்கலாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஐ ஒன்லி யூஸ்ட் தோஸ் 4 ப்ராடக்ட்ஸ் டீட்டெயில்டாக இன்டெப்த்தாக. அந்த வீடியோவில் கேட்ட சில டவுட்ஸையும் நான் வந்து கவர் பண்ணி உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் இந்த லுக் வந்து க்ரியேட் பண்ணி காமிச்சிருக்கேன். அஃபோர்டபுள் பிக்ஸ் தான், மல்டி பர்பஸ் பண்ணுற மாதிரியான ப்ராடக்ட்ஸும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். திஸ் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல், எஸ்பெஷலி இஃப் யூ ஆர் பிகினர் அண்ட் சூப்பர் நியூ டு மேக்கப். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். Bare skin mode on, moisturizer and sunscreen on, no primer. ஃபஸ்ட்டு என்னுடைய லிப்ஸை நான் வந்து கொஞ்சோண்டு பேம்பர் பண்ண போகிறேன். ஸோ பேம்பரிங்க்கு என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ப்ளூ ஹெவனோட டிண்ட் எடுத்துக்க போகிறேன். ஓகேவா? ஸோ இது வந்து அந்த லிஸ்ட்டில் இருந்த ஒரு ப்ராடக்ட். ஐ எம் யூஸிங் த ஷேட் பெரி ஜூஸ். ஒரு லிப் பாம் இருந்ததுன்னா வெல் அண்ட் குட், பட் லிப் டின்ஸ் இன் ஜென்ரல் தே ஒர்க் குட் ஆன் ட்ரை லிப்ஸ். ஈரமாக இருக்க லிப்பில் வந்து அது ஒரு பேரியர் மாதிரி இருக்கும், அந்த டிண்ட் ஒழுங்காக அவங்களுடைய லிப்ஸ்குள்ளே உட்காராமல் இருக்கிறதுக்கு. ஸோ லிப் டிண்ட் நீங்கள் வந்து போடுறீங்க, போட்டு ப்ரெப் பண்ண போகிறீங்க, இல்லை அதான் லுக்காகவே போக போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய ட்ரை லிப்ஸில் அப்ளை யுவர் டிண்ட். ஐ ஹவ் ஆல்சோ சீன் பீப்புள் டூயிங் லைக் டின்ஸ் ஆன் அவங்களுடைய ட்ரை ஸ்கின்லையும் அந்த டிண்ட் ஒழுங்காக தெரியறதுக்காக, பட் ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் தட். ஸோ இது போட்டுக்கிறேன். இது வந்து கொஞ்சம் மாய்ஸ்சரைசிங்காகவும் இருக்கும். இது உள்ள கொஞ்சம் நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. இது ஹேஸ் ஸ்ட்ராபெரி அண்ட் பொமோகிரானேட் எக்ஸ்ட்ராக்ட் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம். ஸோ இட்ஸ் நாட் டூ ட்ரையிங் ஆன் தி லிப்ஸ். ஃபஸ்ட்டு இதை போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு டேரெக்டாக நான் என்ன பண்ண போகிறேன்னா, மார்ஸோட இந்த கவர் ரேஞ்சஸ் கன்சீலர் பேலட் யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதான் அந்த ஸ்டார் ப்ராடக்ட். ஐம் நாட் கோயிங் டு யூஸ் எனி டூல்ஸ் ஃபார் க்ரீம் ப்ராடக்ட். இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு தமிழ்லேயே சொல்ல பார்க்குறேன், அது ஒரு ஃப்ளோவில் வந்துடுது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த புத்தம் புதிய ஆரஞ்சு கலரில் கையை விட்டு இப்படி தேய்ச்சிக்க போகிறோம். ஆரஞ்ச் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். எனக்கு வந்து இங்கே வாயை சுற்றி கொஞ்சம் டார்க்னஸ் இருக்குது அப்படின்றதுனால இதை மறைக்கிறதுக்கு. ஸோ நான் டாட்லாம் எதுவும் பண்ணல, அண்ட் அங்கங்கன்ட்டு இப்படி ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் பிளெண்ட் பண்ணல. நான் வந்து அப்ளை பண்ணும்போதே வந்து பிளெண்ட் பண்ணுறேன். இது வந்து எனக்கு போதுமான கவரேஜ் கொடுக்கும். கவரேஜ் எந்த விதத்தில் கொடுக்கும்னா, ஓகே எவ்வளோ நமக்கு தேவை அப்படின்றத பார்க்குறதுக்கு ஆப்டாக இருக்கும். நிறைய போட்டுட்டு அப்புறம் எக்ஸஸ் எடுக்க வேணாம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் கட்ஸும் எதுவும் இல்லாமல் உங்களுக்கு இந்த பிளெண்டிங் ப்ராசஸ் வந்து காமிக்க பார்க்குறேன். இது வந்து மீடியம் டு பில்டபிள் கவரேஜில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். ஆயிலி ஸ்கின்னுக்கு சூட் ஆகுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். அண்ட் எனக்கு பர்சனலாக இந்த கன்சீலர் பேலட் பிடிக்கும். ஆல்சோ ப்ரீவியஸ் வீடியோவில் சில கொஸ்டின்ஸ் வந்தது, லெட் மீ ட்ரை அண்ட் ஆன்சர் தெம்மும் கூட. ஸோ என்னன்னா, இந்த பேலட் லாங் லாஸ்டிங்காக இருக்குமா அப்படின்றது. ஃபார் மீ, ஒரு ஆயிலி ஸ்கின்னுக்கு வேர்க்காமல் இருக்கும்போது இந்த பேலட் நான் யூஸ் பண்ணி ஒரு பவுடர் வச்சு செட் பண்ணுறேன், செட்டிங் ஸ்ப்ரே எதுவும் இல்லாமல் அப்படின்னா சாலிடாக 6 to 7 ஹவர்ஸ்க்கு வந்துட்டு லாஸ்ட் ஆகும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராடக்ட்டோ இல்லை ஒரு மேக்கப்போ வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கா இல்லையா அப்படின்றது வந்து எப்படி தெரியும்னா, உங்கள் பேஸ் வந்து எப்படி வேர்க்காமல் இருக்குது, நீங்கள் என்ன மாதிரியான இடத்துக்கெல்லாம் போக போகிறீங்க அப்படின்றத பொறுத்து தான். நான் வந்து எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட் வாங்கிக்கிறேன், இது லாங் லாஸ்டிங்காக இருக்கும்னு அந்த யூடியூபர் சொன்னாங்க அப்படின்னு நான் போட்டுட்டு நான் பீச் போனேன், தண்ணியில் விளாண்டேன், வேர்த்துச்சு, ஓடினேன், அது பண்ணேன் இது பண்ணேன், ஆனால் எனக்கு வந்து உட்காரவே இல்லை அப்படின்னா நோ. நீங்கள் எவ்வளோ ஒரு எக்ஸ்பென்சிவ் ப்ராடக்ட் போடுறீங்கனாலும் இட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் லைக் தட். ஏன்னா ஸ்வெட் அப்படின்றது உள்ளேருந்து வரும்போது நீங்கள் மேலே போட்டிருக்க லேயரை பிரிச்சுட்டு தான் வரும். அப்படி பிரியும் போது ஆப்வியஸ்லி அது மூவ் ஆகும் தான், அது துடைக்கும் போது அது கலையும் தான். ஸோ இது ஒரு மேஜர் விஷயம். எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, ஓகேவா, அஃபோர்டபுள் ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, மீடியம் ரேஞ்சில் இருக்கிறதா இருந்தாலும் சரி, ஹை-எண்ட் ப்ராடக்டாக இருந்தாலும் சரி. ஆரஞ்ச் கன்சீலர் முடிஞ்சது. திஸ் இஸ் ஹவ் மச் கன்சீலர், லைக் ஆரஞ்ச் கன்சீலர் ஐ நீட் ஆன் மை ஃபேஸ். இப்போது ஐ திங்க் ஐ வில் யூஸ் இந்த ஷேட் அண்ட் இந்த ஷேட். மேபி ரெண்டையும் நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் ஃபேராக இருக்கவங்களுக்குலாம் இந்த கலர்ஸே வந்து கான்ட்ரு கலர்ஸாக இருக்கும், பட் எனக்கு வந்துட்டு இது வந்து மேட்ச் பண்ணுற மாதிரி, ஸ்கின் டோன் மேட்ச் பண்ணுற மாதிரியான கலர் தான். ஸோ இதுக்கு மேலே நான் ஜஸ்ட் ஒரு ஹாஃப் ஷேட் லைட்டராக இருந்தால் பரவாயில்லன்னா போடுறேன். ஏன்னா ப்ராடக்ட்ஸ் ஆக்சிடைஸ் ஆகும்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு கலர் வந்து டல் ஆகும். அப்படி டல் ஆகும்போது உங்களுடைய ஃபேஸ் மொத்தமாக டல் ஆகிடக்கூடாது. நீங்கள் வந்து உங்கள் ஸ்கின் டோனை மேட்ச் பண்ணுற மாதிரி ப்ராடக்ட் போடுறீங்க அப்படின்னா கலர் இறங்கும்போது அது ஒரு மாதிரி டார்க்காக தெரிய ஆரம்பிக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஹாஃப் ஷேட் டு 1 ஷேட் நீங்கள் வந்து லைட்டாக போடுறது தப்பே கிடையாது. மேக் ஷுர் நீங்கள் வந்து இந்த லேயரிங் ஒழுங்காக பண்ணுறீங்க அப்படின்னு. ஆரஞ்சு போட்டிங்கன்னா அதுக்கு மேலே உங்கள் ஸ்கின் டோனை மேட்ச் பண்ணுற ஒரு கலர் போடுங்க, அதுக்கு மேலே ஒரு லைட்டர் ஷேட் போடுங்க. அப்படி போட்டிங்கன்னா
இந்த அளவுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியாது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, அங்கேயே ஃபஸ்ட்டு மிக்சிங் பண்ணாமல் இந்த ஒரு ஷேடை மட்டும் எடுத்து ஆரஞ்சை ஃபஸ்ட்டு பேக் பண்ணிக்கிறேன். கையில் பண்ணும்போது எனக்கு நிறைய கண்ட்ரோல் இருக்கும். இந்த மாதிரி ப்ராடக்ட் போடுறதுக்கு இந்த விரல், அப்புறம் பிளெண்ட் பண்ணுறதுக்கு இந்த விரல், எக்ஸஸ் எடுக்கிறதுக்கு இந்த விரல், அந்த மாதிரி நான் மல்டிபிள் ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு கண்ட்ரோல் இருக்கும். அண்ட் நிறைய ப்ராடக்ட் போட போகிறது கிடையாது. இப்போ என்னுடைய ஸ்கின் வந்து நான் கன்சிலர் லைக் இந்த கலர் வச்சு என்னுடைய முகத்தை நான் ஓரளவுக்கு பேஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். லெட்ஸ் நவ் பேக் இன்னும் கொஞ்சம் வித் த சேம் ஷேட். எனக்கு அந்த ஷேடோ தெரிய வேணாம். அண்ட் நீங்கள் பார்த்தீங்களா, நான் இந்த கண்ணெல்லாம் டச் பண்ணவே இல்லை. ஐ டோன்ட் வாண்ட் டு டூ தட். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பண்ணிக்கோங்க. இங்கே ஏதாவது உங்களுக்கு வந்து டார்க்னஸ் இருக்குது, இந்த ஷேடோஸ் மறைக்கணும், ஸ்பாட்ஸ் மறைக்கணும் அப்படின்னா யூ கேன் டூ. அப்படி இல்லைனா ப்ளீஸ் டோன்ட் டூ. ஸோ இந்த லைட்டர் ஷேடும் இந்த ஷேடையும் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். டிஃப்ரெண்ட் அண்டர் டோன்ஸும் கூட இதெல்லாம். இது வந்து ஆலிவ் அண்டர் டோன், இது வார்ம் அண்டர் டோன், இது நியூட்ரல் அண்டர் டோன். ஸோ உங்களுக்கு வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி விளையாடுறதுக்கு இது வந்து ஆப்டான ஒரு ப்ராடக்ட். இதுதான் சொன்னேன், when you don't know exactly what you want for your skin, பிகினராக இருக்கும்போது இதுதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. இந்த லைட்டர் ஷேடை நான் என்ன பண்ணேன்னா, அது இந்த கன்னத்தில் இந்த இடம் இருக்குல்ல, இங்கே போட்டு நான் வந்து சாஃப்டாக ட்ராக் பண்ணி சாஃப்டாக பிளெண்ட் பண்ணுறேன். இங்கே மட்டும்தான் போடுறேன். இதுதான் என்னுடைய கண்ணு கீழே இருக்க ஏரியாவை பிரைட்டன் பண்ண போகுது. அவ்வளோதான். இங்கே நான் டேரெக்டாக இப்படி சி மாதிரியோ இல்லைனா யூ மாதிரி நான் வந்து கன்சீல் பண்ணல, ஹைலைட் பண்ணல. இப்படி இன்வெர்டட் ட்ரையாங்கிளில் பண்ணுறேன். மிக்சிங் இஸ் இம்பார்ட்டண்ட். ஸோ இதான் இந்த ஸ்பாட்டில் நான் லைட்டர் ஷேட் கன்சீலர் போடுறேன். இதே மாதிரி மூக்லேயும் நான் ப்ராடக்ட் எதுவும் போடலை, ஏன்னா தேவை கிடையாது. வேணும்னா லைட்டாக இந்த பிரிட்ஜில் மட்டும் போட்டுக்கோங்க. அதே மாதிரி என்ன கையில் அதோட மீதி இருக்கோ அது மட்டும் கோஸ் ஃபார் தி நெத்தி. ஓகே, மேக்கப்னா ஃபுல்லாக நீங்கள் எடுத்து ஃபவுண்டேஷன் எடுத்து போட்டு ஃபுல்லாக ஒரே கலர் ஆக்கணும் அப்படின்றது கிடையாது. ஓகேவா? அது இப்போ வரைக்கும் நிறைய பேருக்கு இருக்க ஒரு டவுட். ஏன் நீங்கள் வந்து மூக்கு சைடில் போடலை, ஏன் நீங்கள் நெத்தியில் போடலை, இந்த சைடில் ஏன் கவர் பண்ணல, இங்கே ஏன் போடலை அப்படின்றது. சரி, நம்ம வந்து ஃபுல்லாக பெயிண்ட் மாதிரி ஃபவுண்டேஷனை போட்டாலும் அதுக்கப்புறம் பவுடர் செட் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு கலர் பவுடர் போடுவோம், டார்க் கலர்னு இங்கே ஒன்று போடுவோம், இங்கே ஒன்று போடுவோம், எல்லாம் கான்ட்ரு பண்ணுறதுக்கு. அதெல்லாம் தேவையே கிடையாது. அப்படின்றதுனால என்னுடைய ஸ்கின்னே வச்சு அந்த ஷேடோஸ்லாம் நேச்சுரலாக காமிச்சிக்கிறேன் அப்படின்ட்டு தான் இந்த வேலை செய்கிறேன். யூனோ வாட், ஆக்சுவலாக தட்ஸ் இட் ஃபார் தி கன்சீலர் ஜாப். எனக்கு இந்த அளவு கவரேஜ் வந்து போதும். நான் we are moving on to தி காம்பேக்ட். இந்த ஃபிட்மியோட காம்பேக்ட் தான் நான் காமிச்சிருந்தேன். இது கூடவே ஒரு பஃப் வரும். எனக்கு இது அவ்வளோ ஃபேவரட் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு பஃப் நான் வந்து எடுத்துப்போம், பவுடர் பஃப். இது உங்களுக்கு நார்மல் ஃபேன்சி கடைகள்லேயே கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் வாங்கிக்கோங்க. பட் அதுக்கு முன்னாடி மறந்துடாமல் நான் என்ன பண்ணுறேன்னா, என்னுடைய ஸ்கின் டிண்ட் எடுத்து ஐலிட்ஸில் கொஞ்சமாக போட்டு பேக் பண்ணுறேன் அந்த கலருக்காக. ஏன்னா இதுதான் நம்மளுடைய ஐ ஷேடோ இன்னைக்கு. ஸோ இதையே நான் இங்கேயும் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப அப்படியே வாட்டரியாக இருக்கும். இது மேலே கொஞ்சம் சன்ஸ்க்ரீன்லாம் இருக்குது அப்படின்றதுனால கொஞ்சம் அப்படியே ஸ்லிப் அண்ட் ஸ்லைட் ஆகுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு மாதிரி மசாஜ் பண்ணி ப்ராடக்டை வந்து உள்ளே தள்ளுறேன். ரா ஸ்கின்ல போடலாம், பட் நான் போட மாட்டேன். ஸோ கன்னத்துலேயும் அதே மாதிரி தான் டாட் வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு பண்ணாதீங்க. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப பிக்மெண்டட். அதுவும் இந்த ப்ளூ ஹெவன் ரொம்ப ரொம்ப பிக்மெண்டட். எட்யூடோட டிண்ட் பற்றி எனக்கு வந்து ரிவ்யூ கேட்டிருந்தாங்க. ஐ லைக் இட், பட் ஐ ப்ரிஃபர் ப்ளூ ஹெவன் பிகாஸ் இட்ஸ் ஈவன் மோர் பிக்மெண்டட், ஈவன் மோர் லாங் லாஸ்டிங் ரிசல்ட்ஸ் கொடுக்குது. லைக் நான் போட்டதுமே வந்து பார்த்தீங்கன்னா சாயம் பச்சைக்குன்னு வந்து பிடிச்சிக்குது. அண்ட் நான் கன்சீலருக்கு அப்புறம் ஏன் இந்த வேலை செய்கிறேன்னா, இதுக்கு மேலே வி வில் பி அப்ளையிங். அப்பா நான் போட்டது எப்படி டிஃப்ரென்ஸ், ஐ மீன் லைக் அந்த மார்க் தெரியுது பார்த்தீங்களா? ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து காம்பேக்ட் வச்சு செட் பண்ணும்போது இது உங்களுக்கு அழகாக பிளெண்டடாக தெரியும், தனியாக தெரியாது. பவுடர் மேலே இந்த மாதிரி லிக்விட் போட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி எக்கு தப்பாக ஒட்டிக்கிச்சுன்னா யூ ஆர் டன். ஸோ டிண்ட்ல தான் ஒரு பிரச்சனை. I find it a bit tricky to blend everything, but we did a decent job. It's not the best, but a decent job. இப்போ இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோன்னா, காம்பேக்டை எடுத்துகிட்டு இந்த அண்டர் ஐ ஏரியாவை பேக் பண்ணி செட் பண்ணுறேன். அப்படியே இந்த ப்ளஷ்ஷோட எட்ஜஸ் அண்ட் ப்ளஷ் மேலேயும் நான் கொஞ்சமாக ஒரு ரன் பண்ணுறேன். ஸோ எனக்கு அது அழகாக செட்டும் பண்ணி கொடுத்துரும். அதுக்கப்புறம் I'm going to use இந்த மிஸ்க்லேரோட ஐப்ரோ பென்சில் for my eyebrows and my eyeliner and lip liner வேலை. ஸோ ஃபஸ்ட்டு ஐப்ரோஸ்க்கு யூ கைஸ் நோ எனக்கு வந்து ஐப்ரோ பென்சில் வந்து ஃபேவரட் கிடையாது அப்படின்ட்டு. எனக்கு வந்து ப்ரிசைஸாக வேணும். ஸோ ஐ ஆல்வேஸ் யூஸ் அ ப்ரஷ். ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னாலும் ஐ டோன்ட் ஹாவ் எனி ப்ராடக்ட் ஆன் மை ஐப்ரோஸ். ஸோ பென்சிலில் டார்க் ப்ரௌன் கலர் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஐ ஆல்சோ லைக் டு யூஸ் பிளாக் ஷேட், பட் இன்றைக்கி வந்து அதுக்கு வழி கிடையாது. அதனால டார்க் ப்ரௌனே வச்சு பண்ணிப்போம். நான் இந்த கோடு இங்கே கீழே போட்டுட்டு இந்த ப்ரஷ் இருக்குல்ல, இதை வச்சு இதை சாஃப்டன் பண்ணுறேன். அண்ட் இந்த முடிலையும் நான் வந்துட்டு ரன் பண்ணுறேன். அப்படி பண்ணும்போது
எனக்கு இன்னும் ஈவனான அப்ளிகேஷன் வந்து கிடைக்க போகுது. ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ லைக் டு ஃபில் இன் மை ஐப்ரோஸ். ஸோ இதை இன்னொரு வாட்டி இப்படி ப்ரஷ் பண்ணிப்போம். பண்ணிவிட்டு முடி இருக்கிற இடத்துல ஐம் கோயிங் டு டார்க்கன் மை ஐப்ரோஸ். அப்புறம் இங்கே வந்து ஒரு கோடு, ஜஸ்ட் அந்த ஒரு ஈவனான லைனுக்காக. அண்ட் தென் ஐம் கோயிங் டு சாஃப்டன் த கோடு வித் த ப்ரஷ். ஸோ அதுக்கு தான் நான் இந்த பென்சில் ஆக்சுவலாக சஜஸ்ட் பண்ணது. இந்த குட்டியான ஸ்பூலி மாதிரி இந்த ப்ரஷ் கேப்லேயே, ஐ மீன் பென்சிலோட கேப்லேயே ப்ரஷ் வருது. ஸோ தட் வுட் டூ த ஜாப். அதனால ஸோ மை ஐப்ரோஸ் ஆர் நாட் தேட் பேட், பட் நாட் டூ குட்டும் கூட. ஒரு குட்டி கண்ணாடியில் கிட்ட வச்சு நான் பார்த்துக்கிறேன். ஐ நீட் சம் மோர் லைக் டெஃபினிஷன். இங்கே என்னுடைய நகத்தை வச்சு ஐம் கிரியேட்டிங் அந்த லைன். அதுக்கப்புறம் இந்த லாஷ் லைனில் ப்ரௌன் இப்படி போட்டு லெஃப்ட் ஹேண்டில் ஒரு ஃபிங்கர் வச்சு நான் இதை பிளெண்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு ப்ரௌன் ஸ்மோக்கினஸ் இந்த லிப்ஸில் நடக்கிறதுக்காக. இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆன்ஸ் தான். நான் இவ்வளோ வேலை நீங்கள் செய்யலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி நான் ஆக்சுவலாக உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இதே நீங்கள் உங்களுடைய லாஷ் லைன்லேயும் போட்டுக்கலாம். நான் வாட்டர் லைனில் போடல, அதாவது மை வைக்கிற மாதிரி இப்படி போடலை. அந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, நீங்கள் வந்து காஜல் இல்லைனா ஐலைனர் மோஸ்ட் ஆஃப் த வீடுங்களில் இருக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது நீங்கள் வச்சுக்கிறது நல்லது அப்படின்ட்டு இந்த ப்ராடக்ட்ஸ் நான் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன். அண்ட் ஆல்சோ இதை வச்சு நான் உங்களுக்கு இந்த லுக்கும் ஜஸ்ட் இதை மட்டும் வச்சு காமிக்கிறேன். ஐலைனர் அண்ட் காஜல் கூட நான் யூஸ் பண்ணல. Now comes my favorite part, lip lining with this color. நீங்கள் பார்ப்பீங்க இது எவ்வளோ ஒரு அழகான டிஃப்ரென்ஸ் கொடுக்குது அப்படின்ட்டு. இதிலே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சட்டிலாக வேணும் இதனுடைய எஃபெக்ட் அப்படின்னா, ஜஸ்ட் லோவர் லைனில் மட்டும் போட்டுட்டு மேலே மம் பண்ணி நீங்கள் வந்துட்டு பிளெண்ட் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு கம்மியான இன்டென்சிட்டி கொடுக்க போகுது. எனக்கு வந்து நல்லா டார்க்காக இன்டென்ஸாக போல்டாக கிறிஸ்பாக அந்த லைன் வேணுன்றதுனால ஐம் டூயிங் திஸ். இதுக்கு மேலே இன்னும் ஒரு ரவுண்ட் அண்ட் டாப்பிங் மை டிண்ட் அண்ட் கேன் டோட்லி சி how pigmented and dark the color is now. And brown skinல இருக்கும்போது if you wear these kind of dark colors ரொம்பவே அழகாக இருக்கும். நான் இன்னும் ஒரு வேலை செய்ய போகிறேன். என்னன்னா, I can see இந்த coverage is not enough. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஆரஞ்ச் அண்ட் அந்த ப்ரௌன் அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இந்த வாய்க்கு கீழே இப்படி போடுறேன். ஆக்சுவலாக இஃப் யூ ஹாவ் ப்ராப்பர் கண்ட்ரோல் ஆன் த ப்ராடக்ட், இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது இட்ஸ் நாட் கோயிங் டு டர்ன் கிரே. அண்ட் நம்ம லைட்டான ஒரு பவுடர் லேயர் வேறு கொடுத்துருக்கோம். அந்த பவுடர் மேலே இப்படி ஒரு குட்டி லேயர் நீங்கள் வந்து கன்சீலரை வந்து போடுறீங்க அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு கெட் அப்படி டைட்டாக பிடிச்சிக்க போகுது. அண்ட் லாங் லாஸ்டிங் ரிசல்ட் இது உங்களுக்கு கொடுக்கும். கொஞ்சம் நேரத்துக்கு இது அப்படியே இருக்க போகுது. இப்போ நான் இன்னும் ஒரு வேலை செய்ய போகிறேன். என்னென்னா, இதில் இருக்கக்கூடிய இந்த லைட்டர் ஷேட் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ப்ரோ போனில் இந்த ஹையஸ்ட் பாயிண்டில் வைக்கிறேன். ஓகே, இது வந்து எனக்கு அழகான கிறிஸ்பான ஐப்ரோ எஃபெக்ட் கொடுக்கும், இன்னும் டிஃபைண்டாக காமிக்கும். அண்ட் திஸ் இஸ் தி ஃபைனல் லுக். ஸோ திஸ் ட்ரெஸ் என்னோடய அம்மா தீபாவளிக்கு எனக்கு கிஃப்ட் பண்ண ட்ரெஸ். அண்ட் திஸ் இஸ் தி ஃபைனல் லுக். இட்ஸ் வெரி சிம்பிள், நீட், பிகினருக்கு ஈஸியாக குவிக்காக பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு லுக் இது. லைக் ஸ்டார்டருக்கு டெஃபினட்டாக திஸ் இஸ் மோர் தென் எனஃப். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதிலே நீங்கள் அடுத்த லெவல் ஆஃப் லேயரிங் அண்ட் கவரேஜ் வேலையெல்லாம் அடுத்தடுத்து பில்ட் பண்ணலாம். பட் அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னுமே கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் வந்து அடுத்த வீடியோவில் மேபி நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு வேணும்னா டூ லெட் மீ நோ இன் தி காமெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோ பார்க்கலாம் தான். இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய். You're my heart's desire. I just wanna love you, just wanna hold you, just wanna be with you till we grow old.